என்னடா கேசட் பாத்துருவோம். போடு போடு. எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலையே இல்ல. எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி போன துணியை வித்தே சம்பாதிச்சு சாப்பிடுங்க. பாவடா எங்க அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அடிச்சிட்டாங்கடா. பொடியனுங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எம்ஜிஆர் பார்க்குக்கு வரணும். கேசட் அழைச்சிட்டு ஜாலியா சுத்தலாம் நினைச்சீங்க. ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. ஊரெல்லாம் உங்க பேர் நாரிடும். ஜாக்கிரதை. இப்ப என்னடா பண்றது? பேசாம ஞாயிற்றுக்கிழமை சொன்னதுக்கே போயிடலாம்டா. ஆமாண்டா. டேய் இங்க வாயேன். ஸ்டார் ஹோட்டல் பாட்டியை கொடுத்து மாட்டி வைக்கிறேன். என்னடாஜி இந்த படம் காட்டுறவங்க வரகானா? டேய் கிருஷ்ணா. டேய் எங்க அப்பாடா. என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லடா. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு படம் காட்டுறாங்களாம். அதை பார்க்கத்தான் வந்தேன். நீ வந்துட்ட, உட்கார சேர்ந்து பாப்போம். பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருதுப்பா. அதை இன்டர்வியூ விடுவாங்க அப்பப்போ ஒண்ணுக்கு. இப்ப உட்காந்து பாரு. மூர்த்தி, ஐயோ அப்பா, படம் பார்க்க வந்திருக்கிறியா? ஆமாப்பா. அட பாவி, வரும்போது சொல்லிட்டு வந்துட கூடாது. 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அப்பா கண்ணா, படம் பார்க்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையை எடுத்துட்டு நல்லா பாரு. அப்பா மகனே, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பார்க்க போறீங்க. விஜி, ஆன் பண்ணுடி. உங்க அப்பனாவது சேர்த்து வச்சிருக்காண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா. பாவடா எங்க அம்மா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள கால்கால மாத்திடுறான்டா. எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா. என் காசுல வந்துட்டு என்னைய குறை சொல்றியா? அவன் சொன்னதுல என்ன தப்பு? நீ என்ன சின்ன விடா தானே வச்சுக்கணும்னு நினைச்ச. நான் சண்டை போட்டு தானே உனக்கு சொந்த விடானே. நானும் சேல்ஸுகள வந்தவதான். புத்தி இருந்ததுனால பொண்டாட்டி ஆயிட்டான். அவனை போட்டு அடிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல சைட் அடிச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பவும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்க. அவன் என்ன தப்பா சொல்லிட்டா?